அனைவருக்கும் வணக்கம். ஸோ நம்ம இன்னைக்கு தமிழ்நாடு அதீத வட்டி வசூல் தடை சட்டம் 2003 பற்றி நம்ம பார்ப்போம். ஸோ இந்த சட்டம் ஏன் வந்துச்சு அப்படின்னா, வட்டி கொடுக்குறவங்க நிறைய அவமானப்படுத்துறதும், அவங்களுடைய பொருட்களையும் பெண்களையும் ரொம்ப அசிங்கப்படுத்துறதும், இழிவாக பேசுகிறதும் மாதிரியான விஷயங்கள் ரொம்ப அதிகமாக நடந்தது. ஸோ அதை தடுப்பதற்காக என்ன பண்ணாங்க, உயிரிழப்பை தடுப்பதற்காகவும் இந்த மாதிரியான அதீத வட்டிகள், அதாவது 18% மேலே ரொம்ப அதிகமான வட்டி சதவீதத்தை வச்சு வாங்கிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த வட்டி கட்ட முடியாமல் குடும்பத்தோடு இறந்தவர்கள் இருக்காங்க. இன்னும் ஒரு சில பேர் பார்த்திங்கன்னா, பெண்களோ ஆண்களோ யார் வட்டி கொடுத்துருந்தாலும் சரி, முக்கியமாக பெண்கள் பார்த்திங்கன்னா வட்டி கொடுத்துருந்தாங்கன்னா ஆண்களை ரோட்டில் ஓட விட்டு அடிக்கிறதும், அதே மாதிரி ரோட்டில் அம்மனமாக ஓட விடுறதும், ரோட்டில் வேட்டியை இழுத்து அவமானப்படுத்துறது மாதிரி விஷயங்கள் நிறைய நடந்திருக்கு. ஸோ இதை தடுப்பதற்காக வந்த சட்டம் தான் இது. ஸோ உயிரிழப்புகளை குறைப்பதற்காகவும், இந்த மாதிரி வட்டி அதிகமாக வாங்கக்கூடிய நபர்கள்ட்ட இருந்து காப்பாற்றுவதற்காகவும், ஒரு லிமிட்டேஷன் வைக்கிறதுக்காகவும் வந்த சட்டம் தான் இது. ஸோ தி தமிழ்நாடு ப்ராஹிபிஷன் ஆஃப் சார்ஜிங் எக்ஸார்பிட்டன்ட் இன்ட்ரெஸ்ட் ஆக்ட் 2003ன்னு சொல்கிறாங்க. இது ஆக்ட் 38 ஆஃப் 2003. ஸோ இந்த சட்டம் ரொம்ப சின்ன சட்டம். ஸோ இந்த சட்டத்தில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது பார்க்குறதுக்கு முன்னாடி, இந்த சட்டத்தில் டோட்டலாக எவ்வளோ செக்ஷன் இருக்குன்னா 13 செக்ஷன்ஸ் தான் இருக்குது. ஸோ இந்த 13 செக்ஷன்ஸ் இருக்கக்கூடிய இந்த சட்டத்தில் அப்படி என்ன அதிகமாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நினைக்கலாம். ஸோ இதில் டிஃபனேஷன்ஸ் பற்றி சொல்லியிருக்காங்க. அதாவது நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ஒரு சட்டம்னு இருந்தால் அதுக்கு முக்கியமாக உயிர் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் அதோடைய அர்த்தம், அதோடைய விரிவாக்கம் அந்த சட்டத்தில் சொல்லும் போது தான் அதுக்கு ஒரு சக்தி கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி இந்த சட்டத்தில் டெய்லி வட்டினா என்ன, அதாவது அன்றாட நாட்களில் வட்டி வாங்குவாங்க, அது டெய்லி வட்டின்னு சொல்லுவோம், சரிங்களா? ஸோ அதோடைய மீனிங் தமிழ் ஆக்கத்தில் நம்ம பார்த்துருவோம். அப்போ தான் உங்களுக்கு கொஞ்சம் கிளாரிட்டி கிடைக்கும். ஸோ நான் அது டிரான்சாக்ஷன்ஸில் வச்சுருக்கேன். அது எக்ஸார்பிட்டன்ட் இன்ட்ரெஸ்ட்னா என்னென்னா, அதீத பார்த்திங்கன்னா வட்டி வாங்குறது. ஸோ அதுதான் அதீத வட்டி. ஸோ டெய்லி வட்டினா உங்களுக்கு தெரியும், தினசரி வட்டியாக வாங்குவது. டெப்டார்னா கடனாளி, யார் கடன் வாங்குறாங்களோ அவங்க கடன் ஆணின்னு சொல்லுவோம். எக்ஸார்பிட்டன்ட் அப்படின்னு சொல்லும் போது அதீதன்னு அர்த்தம், அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹார்லி வட்டி அப்படின்னா மணி கணக்கில் வட்டி அதிகமாக வாங்குறது. கந்து வட்டினா உங்களுக்கே தெரியும், தே கால் இட் அஸ் ஃபேன்சி நேமாக கந்து வட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. லோன் அப்படிங்கிறது கடன். மீட்டர் வட்டிங்கன்னா உங்களுக்கே தெரியும், அதாவது ரொம்ப அதிகமாக வட்டி மேலே அப்படிங்கிற மாதிரி போகக்கூடிய மீட்ரு வட்டி. அண்ட் மணி லெண்டர்ஸ் ஆக்ட், கடன் கொடுப்போர் சட்டம் ஒரு விஷயம் இருக்குது. தண்டால் உங்களுக்கே தெரியும், தண்டாலா அப்படின்னு தான் நம்ம நார்மலாகவே சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரியான வார்த்தைகளுக்கு எல்லாத்துக்குமே அர்த்தம் இந்த ஆக்டில் சொல்லியிருக்காங்க. அண்டு டிஸ்க்ளோஷர்னால் என்னன்னு தெரிஞ்சுப்போம். டிஸ்க்ளோஷர்னால் வெளிப்படுத்துதல்னு அர்த்தம். டிஸ்க்ளோஷர்னால் என்னங்க, இட்ஸ் கால்ட் இட் ஆஸ் வெளிப்படுத்துதல். அண்ட் அகெயின் டெரோகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. டிரோகேஷன்னா இழிவுன்னு அர்த்தம். டிரோகேஷன்னா இழிவுன்னு அர்த்தம், சரிங்களா? டிரோகேஷன்னா இழிவு. இந்த வார்த்தைகள் சட்டத்தில் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த சட்டம் ஒரு சின்ன சட்டம் தான். ஆனால் இந்த சட்டம் மணி அப்படின்னு சொல்லிட்டு கூட இருக்கக்கூடிய மணி லெண்டர்ஸ் ஆக்டை டிபெண்ட் பண்ணியிருக்கு இந்த சட்டம். ஸோ மணி லெண்டர்ஸ் ஆக்ட் நான் இன்னொரு நாள் எடுக்கிறேன். ஏன்னா நிறைய அமெண்ட்மெண்ட் எல்லாம் ஆயிருக்கு, நிறைய ஆர்டினன்ஸை ரிப்பல் பண்ணியிருக்காங்க, கேன்சல் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கனால நம்ம 1 by 1 போகலாம். ஸோ நம்ம இன்னைக்கு இந்த பர்டிகுலர் ஆக்ட், அதாவது தி தமிழ்நாடு ப்ராஹிபிஷன் ஆஃப் சார்ஜிங் எக்ஸார்பிட்டன்ட் இன்ட்ரெஸ்ட் ஆக்ட் 2003 மட்டும் பார்ப்போம். ஸோ இதோடைய பெயர் ஆல்ரெடி 1ல் சொல்லிடுவாங்க, அதாவது ஷார்ட் டைட்டிலில் சொல்லியிருப்பாங்க. டெஃபனேஷனுங்கிறது செகண்ட் செக்ஷனில் சொல்லியிருக்காங்க. அந்த செகண்ட் செக்ஷனில் டெய்லி வட்டினா என்ன அப்படிங்கிறத நம்ம மணி லெண்டர்ஸ் ஆக்ட் படிக்கும் போது நமக்கு தெரிய வரும். அதில் செக்ஷன் 7 படிக்கும்போது நமக்கு புரிய வரும், சரிங்களா? ஸோ டெய்லி வட்டி மீன்ஸ் இன்ட்ரெஸ்ட் ஆன் டெய்லி பேசிஸ், தினசரியாக இருக்கக்கூடிய டெய்லி ரொட்டீனில் வட்டி வாங்குறது, which will work out to an interest rate more than that of fixed of the government. ஸோ கவர்மெண்ட் இவ்வளோ வட்டி வாங்கலாம்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணி ஜியோஸ் கொடுத்துருப்பாங்க, இல்லை அதுக்கான ரெகுலேஷன்ஸ் அஃபிஷியல் கெசட்ஸில் கொடுத்துருப்பாங்க. அதையும் தாண்டி அதீத வட்டிகளாக வாங்கும்போது இந்த மணி லெண்டர்ஸ் ஆக்ட் செக்ஷன் 7 அப்ளிகபிள் ஆகுது, சரிங்களா? அதுதான் சொல்லியிருக்காங்க. அண்ட் டெப்டர்னா யார் அப்படின்னா கடனாளி. நான் ஆல்ரெடி தமிழில் சொல்லிட்டேன். ஸோ டெப்டர் மீன்ஸ் அ பர்சன் ஹூ ரிசீவ்ஸ் லோன்ஸ் ஃபார்
எக்ஸாபிட்டன்ட் இன்ட்ரெஸ்ட். ஸோ அதிக வட்டியை வந்து வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் மாட்டிக்கூடிய ஒரு நபர் தான் வந்து டெப்டர், கடனாளி. எக்ஸாபிட்டன்ட் இன்ட்ரெஸ்ட்னா என்ன அப்படின்னா, அதாவது மீன்ஸ் அண்ட் இன்க்ளூட்ஸ் டெய்லி வட்டி. அது எக்ஸாபிட்டன்ட் இன்ட்ரெஸ்ட்டில் டெய்லி வட்டியாகவும் இருக்கலாம், தினசரியாக வாங்கக்கூடிய வட்டியாகவும் எக்ஸாபிட்டன்ட் இன்ட்ரெஸ்ட்டில் வரும். நேரத்து மணிக்கணக்கில் வாங்குவாங்க. இன்றைக்கி காலையில் வாங்கிட்ட ராத்திரி வாங்குறேன்னா இன்றைக்கி 100 ரூபா வாங்கினா எனக்கு 1000 ரூபா கொடு அப்படின்னு சொல்லி கேட்கக்கூடியது. ஸோ அது ஹார்லி வட்டி. கந்து வட்டினா உங்களுக்கே தெரியும். அப்புறம் மீட்ரு வட்டி, தண்டால், இது எல்லாமே எக்ஸாபிட்டன்ட் இன்ட்ரெஸ்ட்டோட அர்த்தத்துக்குள்ளே வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு 3ல சொல்லுங்கள். இது ரொம்ப முக்கியம். நான் ஒரு குட்டியாக ஒரு காமன் ஆர்டர் வந்து ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை காட்டுறேன். ஏன்னா ப்ரீவியஸ் வீடியோஸில் ஒரு சில நபர்கள் வந்து ஜட்ஜ்மெண்ட்டை பற்றி, லேண்ட்மார்க் ஜட்ஜ்மெண்ட் பற்றி பேச சொன்னாங்க. ஸோ இன் ஃபியூச்சரில் லேண்ட்மார்க் ஜட்ஜ்மெண்ட்ஸ் பற்றி நல்லா இலாபரேட்டாக பார்க்கலாம். ஸோ இந்த ஆக்ட் வந்து எப்படி ஒரு ஆர்டரில் வந்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம கம்பேரிசனில் சொல்கிறோம். ஏன்னா நம்ம ஆக்டாக ஃபுல்லாக சொல்லிகிட்டே இருக்கோம். இது எங்கே ஜட்ஜ்மெண்ட்டில் சொல்லியிருக்காங்க உங்களுக்கு தெரியணும் இல்லையா? ஸோ அதையும் நான் கொஞ்ச நேரத்தில் உங்களுக்கு காமிக்கிறேன், விஷுவலைசேஷன் காமிக்கிறேன், நீங்கள் பாருங்கள். இப்போது இந்த செக்ஷன் 3 சொல்லியிருக்காங்க இல்லையா? ஸோ செக்ஷன் 3 வந்து பார்த்திங்கன்னா இந்த பர்டிகுலர் இது ஒரு காமன் ஆர்டர், சரிங்களா? ஸோ காமன் ஆர்டரில் செக்ஷன் 3 பற்றி சொல்லியிருக்காங்க. தெரியுதா உங்களுக்கு? செக்ஷன் 3 ஆஃப் தமிழ்நாடு ப்ராஹிபிஷன் ஆஃப் சார்ஜிங் எக்ஸாபிட்டன்ட் இன்ட்ரெஸ்ட் ஆக்ட் 2003. ஸோ 2 ஆஃப் 3யும் 3 பற்றியும் பேசியிருக்காங்க. இதாவது ரொம்ப அதீத வட்டியாக வாங்கியிருக்காங்க. பாருங்கள், he subsequently increased the rate of interest 18% per annum from 2011 to 2014, thereafter 22% per annum from 2015, thereby violated the provisions of the act, increasing the rate of interest and receiving higher interest in against the Act of 2003. சரிங்களா? The petitioner without any license or maintaining any records, not issuing any receipts for receiving the payment by the debtor is totally against the provisions of section 3 of the act. பார்த்தீங்களா எத்தனை வாட்டி அந்த செக்ஷன் 3 பற்றி பேசியிருக்காங்க பாருங்கள். ஸோ இந்த மாதிரி தான் ஒரு காமன் ஆர்டர் அப்படின்னு ஜட்ஜ்மெண்ட் சொல்லுவோம். ஸோ இது ஒரு ஜென்ரலாக உங்களுக்கு ஒரு விஷுவலைசேஷன் காமிக்கிற இது வந்து ஓப்பனில் தான் இருக்குது. ஸோ யார் வேணால் இது நீங்கள் இந்த மாதிரி CROP நம்பரை போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்துடும். ஸோ இது 2002 ப்ரொனவுன்ஸ் பண்ண ஒரு ஆர்டர் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். பெட்டிஷனர், அக்யூஸ்டு, ஃபர்ஸ்ட் ரெஸ்பாண்டன்ட், கம்ப்ளைனன்ட், செகண்ட் ரெஸ்பாண்டன்ட், டிஃபாக்டோ கம்ப்ளைண்ட், இதெல்லாம் டைட்டிலாக எப்படி படிக்கணும்னு நான் ஒரு நாளைக்கு உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ வேர்சஸ் யாருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான ஆக்ட் வந்து காமன் ஆர்டர்ஸ். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஹெட்டிங்கே கொடுத்துருப்பாங்க. இது ஒரு காமன் ஆர்டர். ஸோ இந்த மாதிரி ஆர்டர்லேயோ ஒரு ஜட்ஜ்மெண்ட்லேயோ வந்து இதை பற்றி பேசுவாங்க. ஸோ இது வந்து ஜட்ஜ்மெண்ட் ரைட்டிங் சொல்லுவாங்க. மேபி இன் ஃபியூச்சரில் அதெல்லாம் நான் ஒவ்வொன்றா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ டு த டேட் வந்து இந்த செக்ஷன் 3 வந்து எங்கே எக்ஸ்பிளைன் பண்ணிக்காங்க, 2 ஆஃப் 3 எங்கே எக்ஸ்பிளைன் பண்ணிக்காங்கன்னு தெரிஞ்சு போச்சுல்ல? ஓகே, ரைட். இப்போ அடுத்து ஹார்லி வட்டினா என்ன அப்படின்னா, இன்ட்ரெஸ்ட் ஆன் ஹார்லி பேசிஸ், மணிக்கணக்கில் வாங்குறது, நேரத்து கணக்கில் வாங்குறது, விச் வில் ஒர்க் அவுட் ஆன் இன்ட்ரெஸ்ட் ரேட் மோர் தேன் த ஃபிக்ஸட் பை தி கவர்மெண்ட் அண்டர் செக்ஷன் 7 ஆஃப் தி மணி லெண்டர்ஸ் ஆக்ட். ஸோ கந்து வட்டினா என்ன அப்படின்னா, கந்து வட்டி மீன்ஸ் an interest which will work out to an interest rate more than the fixed by the government. So government fix பண்ணதை விட அதீதமாக வந்து பார்த்திங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அதை தான் வந்து கந்து வட்டின்னு சொல்கிறாங்க. இதுவும் கவர்மெண்ட் சொன்ன நிர்ணயம் பண்ண அமௌண்ட்டை விட ரொம்ப அதீதமாக இருப்பதனாலையும், மணி லெண்டர்ஸ் ஆக்ட் அந்த செக்ஷன் 7ல் வந்து இது வருவதனாலையும் இதை கந்து வட்டின்னு சொல்கிறாங்க. அண்ட் இப்போ லோன்னா என்ன? கடன். ஸோ லோன் மீன்ஸ் அட்வான்ஸ் ஆஃப் மணி ஃபார் டெய்லி வட்டி, ஹார்லி வட்டி, கந்து வட்டி, மீட்டர் வட்டி ஆர் தண்டால். ஸோ லோன் மீன்ஸ் ஒரு அட்வான்ஸ் ஆஃப் மணி, ஒரு அதுக்கே டெய்லி வட்டி வாங்குறாங்க, அதுக்கு ஒரு அட்வான்ஸ் ஆஃப் மணியாக வாங்குறத வந்து இட்ஸ் அ லோன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் டிஃபனேஷன். ஸோ லோன் மீன்ஸ் அட்வான்ஸ் ஆஃப் மணி ஃபார் கந்து வட்டி, தண்டால், இதுக்கெல்லாமே வந்து ஒரு அட்வான்ஸ் ஆஃப் மணி வாங்குறது தான் வந்து இஸ் லோன். ஓகேங்களா? நீங்கள் ஒரு அமௌண்ட் வாங்குறீங்க, அதுக்கு அவங்க வட்டி மேலே வட்டி போடுவாங்க, அதை தான் அவங்க லோன் சொல்கிறாங்க. கடன் வாங்குறது ஒரு 100 ரூபா கேட்டிங்கன்னா அந்த 100 ரூபா அப்படிங்கிறது ஒரு கடன். ஸோ அதுக்கு வந்து வட்டி போடுறது தான் வந்து டெய்லி கணக்கில் நீ கொடுக்கணும், இல்லை நேர கணக்கில் கொடுக்கணும், இல்லை கந்து வட்டி கொடுக்கணும், மீட்ரு வட்டி கொடு, தண்டால் கொடு அப்படின்னு சொல்லி கேட்குறது வந்து இது பார்த்திங்கன்னா எல்லா தெருக்களிலுமே மேக்ஸிமம் ஒரு நோட் வச்சுட்டு எழுத வருவாங்க, ஒரு ரிசிப்ட் போட்டு கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி டெய்லி, அதாவது தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, இந்தியா பூரா கடனில் தான் ஓடிக்கிட்டு இருக்கு. எல்லாரும் கடன் வாங்குறாங்க. யாராவது ஒருத்தவங்க ஃபேமிலியோடு இறந்துக்கிட்டே தான் இருக்குது. இன்னும் வரைக்குமே அது போய்கிட்டு தான் இருக்குது. ஸோ முன்னாடி மாதிரி இல்லை. முன்னாடி பார்த்திங்கன்னா பெண்கள் வந்து வட்டி விடுவாங்க, வசூல் பண்ணக்கூடிய பெண்களை பார்த்தா பயந்து ஓடக்கூடிய ஆண்கள்லாம் அந்தளவுக்கு மோசமாக ரொம்ப அரகண்ட்டாக அராஜகம் பண்ணக்கூடிய பெண்கள் ஆண்கள்லாம் இருந்திருக்காங்க. இல்லை முக்கியமாக பெண்கள் ரொம்ப வந்து அராஜகம் பண்ணியிருந்திருக்காங்க. லைக் ஆண்களை வந்து அவமானப்படுத்துகிறதா இருக்கட்டும்.
சொன்ன மாதிரி அவங்கள ரொம்ப அசிங்கமாக கேவலமாக பேசக்கூடிய வார்த்தைகளாக இருக்கட்டும். ஸோ தெருவில் இருக்கவங்க எல்லாருமே போய் ஒளிஞ்சுப்பாங்களாம், ஏன்னா அவ்வளோ கெட்ட வார்த்தை பேசுவாங்களாம் பெண்கள் எல்லாருமே. ஸோ வட்டி கொடுத்தவங்க, ஸோ வட்டி கொடுக்குறதே ரொம்ப தப்புன்னு சொல்லுவாங்க. அது அதீத வட்டிகள் கொடுக்கவங்க அராஜகம் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மீட்டர் வட்டி மீன்ஸ் an interest which will work out an interest rate more than the fixed by the government under 7 of the Money Laundering Act for every day on the loan amount not paid within stipulated. சொன்ன நேரத்துக்குள்ளே கட்டாத போது அது வந்து ஒவ்வொரு நாளைக்கும் அந்த வாங்கின கடனை விட அதிகமான வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஒர்க் அவுட் பண்ணி ரேட் வந்து இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. ஸோ கவர்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண ரேட்டை விடையும் மணி லெண்டர்ஸ் ஆக்ட் பர்டிகுலர்லி வந்து செக்ஷன் 7 சொன்னதை விட அதிகமாக இருக்கும்போது அது மீட்ரு வட்டின்னு சொல்கிறாங்க. ஸோ மணி லெண்டர்ஸ் ஆக்ட்னா என்னன்னு உங்களுக்கு தெரியணும் இல்லையா, நான் அதை காமிக்கிறேன். ஸோ மணி லெண்டர்ஸ் ஆக்ட்னா தமிழ்நாடுல மணி லெண்டர்ஸ் ஆக்ட் 1957 எது வந்து குறிப்பிட்டிருக்காங்களோ அதைத்தான் மணி லெண்டர்ஸ் ஆக்ட்னு நம்ம இந்த சட்டத்தை நம்ம எடுத்துக்கணும். சரிங்களா? தண்டால்னா என்ன மீன்ஸ் இன்ட்ரெஸ்ட் விச் வில் ஒர்க் அவுட் டு அன் இன்ட்ரெஸ்ட் ரேட் மோர் தென் த ஃபிக்ஸட் பை தி கவர்மெண்ட் அண்டர் Section 7 of Money Lenders Act, which is to be collected daily along with the part of the loan amount வாங்குவாங்க, அந்த டெய்லியாகவும் பேசஸ்லையும் வாங்கக்கூடியதான் தண்டால் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு ஒரு வாங்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் 1% வாங்குறது. ஸோ இதுதான் வந்து 2ங்க. 3ல வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம அந்த காமன் ஆர்டரில் நம்ம செக்ஷன் 3ன்னு சொல்லி பார்த்தோம், உங்களுக்கு தெரியுதா? செக்ஷன் 3 வந்து கொடுத்துருப்பாங்க ஹியர். ஸோ செக்ஷன் 3 ஆஃப் தி ஆக்ட் கொடுத்துருக்காங்களோ அதை தான் நம்ம படிக்கிறோம். சரிங்களா? ஆர்டரில் இப்படி தான் வரும், நம்ம இப்படி தான் படிக்கணும். நாங்கள் அஃபிடவிட்லேயே கொடுத்தாலும் ஒரு சில நேரங்களில் மென்ஷன் பண்ணுவோம், பட் ஆர்டர் ஜட்ஜ்மெண்ட்டில் அந்த பர்டிகுலராக மென்ஷன் பண்ணியே வந்துடும். அண்ட் இந்த செக்ஷன் 3 என்ன, நோ பர்சன் ஷால் சார்ஜ் எக்ஸார்பிடன்ட் இன்ட்ரெஸ்ட் ஆன் எனி லோன் அட்வான்ஸ்டு பை ஹிம். ஸோ இதை வந்து தடை செய்து, அதாவது இந்த மாதிரி அதீதமான வட்டிகள் வாங்குவதை தடை செய்கிறாங்க. ஸோ யாருமே இந்த மாதிரி அதீத வட்டிகளாக கடன் கொடுக்கும் போது ஒரு வந்து இவ்வளோ அதீத வட்டிகள் வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ அதை தடை செய்யக்கூடிய ஒரு முக்கியமான செக்ஷன் வந்து 3. பெனால்ட்டி. ஸோ இந்த மாதிரி செஞ்சாங்கன்னா என்ன பண்ண முடியும், இந்த சட்டம் என்ன சொல்லுது அப்படின்னா, அவங்களுக்கு 3 வருஷம் சிறை தண்டனையும், அவங்களுக்கு வந்து அதாவது அவங்களுக்கு ஃபைன் அமௌண்ட்டாக என்ன போட போகிறாங்க அப்படின்னா 30,000 rupees வந்து அவங்களுக்கு என்ன பண்ண போகிறாங்க, பனிஷ்மெண்ட்டாக கொடுக்க போகிறாங்க. ஸோ இதை தான் சொல்கிறாங்க. சரிங்களா? இதை மணி லாண்டரி ஆக்ட் வந்து அகெயின்ஸ்டாக கான்ட்ரவென்ட் பண்ணி வந்து செக்ஷன் 3ல சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்களை கான்ட்ராவென்ட் பண்ணியோ இல்லை அவங்கள வந்து தூண்டுதல் பண்ணுறதோ, அதாவது அவங்கள கேவலமாக அசிங்கமாக பண்ணுறதோ, இல்லை பெண்களோட துணிகளோ ஆண்களோட துணிகளோ இந்த மாதிரி இழுத்து அவமானப்படுத்தி மொலஸ்டேஷன் பண்ணக்கூடியதாக இருக்கட்டும், கடனை வாங்கியிருக்கே இப்படி ஏன் நீ இவரோட இருக்க, கொடுக்க துப்பு இல்லையான்னு நிறைய கெட்ட வார்த்தைகள் பேசுவாங்க. நிறைய பேர் கேட்டிருப்பீங்க. இப்போலாம் நியூ ட்ரெண்டிங்கில் இஎம்ஐ பண்ணிட்டு இருக்கீங்க. இப்போ கூட ரீசெண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ஹேண்டிகேப்டட் உமன் வந்து எனக்கு ரொம்ப வந்து கேவலப்படுத்துகிறாங்க, தெருவில் இருக்கவங்க, என்னுடைய தெரிஞ்சவங்க, ஃபோன் நம்பரில் இருக்கவங்க, சொந்தக்காரங்களுக்கு எல்லாருக்கும் ஃபோன் அடித்து கேவலப்படுத்திட்டாங்க. அந்த தெருலேயே நான் இருக்கிற மாதிரி முடியாத சூழ்நிலை உருவாக்கிட்டாங்க. என் ஓனரே வீடு காலி பண்ணி போங்கன்னு சொல்லிட்டு இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் ஐ திங்க் ஸோ 10 or 15 டேஸ்க்கு மேபி 1 monthக்குள்ளே ஒரு இன்பிட்வீனில் சொல்லியிருந்தாங்க. ஸோ இஎம்ஐ வாங்குறோட டேஞ்சர் தெரியல. ஸோ அது நிறைய பேர் வந்து குரூஷியலான ஒரு இடத்துல போய் மாட்டிக்கிறீங்க. ஒரு இஎம்ஐ போடுறதில்ல, 10 இஎம்ஐ போட்டுட்டு 20,000 ரூபாய் அதிலே போயிடுது. ஸோ டோன்ட் டூ தட். அடுத்து பார்த்தீங்கன்னா செக்ஷன் 7 என்ன சொல்லுங்கள், டெபாசிட் ஆஃப் மணி அண்ட் ப்ரெசன்டேஷன்ஸ் ஆஃப் பெட்டிஷன்ஸ் டு கோர்ட் அண்ட் த ப்ரொசீஜர் தேர் ஆஃப். ஸோ அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ டெப்டர்னா யானை கடனாளி. ஸோ கடனாளிக்கு வந்தால கொடுக்க முடியாத பட்சத்தில், நேரில் கொடுக்க முடியாத பட்சத்தில் என்ன, கவர்மெண்ட்டு வந்து கொடுத்துருக்க அந்த ஃபிக்ஸ் பண்ண அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டு ஆஸ் பர் மணி லாண்டர் ஆக்ட் செக்ஷன் 7 படி அவங்க என்ன பண்ணால் கோர்ட்டில் எந்த ஜுடிஷியேஷன் வருதோ அந்த ஜுடிஷியேஷன்ஸ் என்ன பண்ணாங்க அப்படின்னா அவங்க இந்த டெப்டர் அமௌண்ட் வந்து டெபாசிட் பண்ணிடலாம். சரிங்களா? இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் த லோன் ரிசீவ் பை ஹிம் ஃப்ரம் எனி பர்சன். யார் வாங்கியிருக்காங்களோ மொத்தமாக சேர்த்து இன்ட்ரெஸ்ட் அவங்க சொன்னது ஒரு கவர்மெண்ட் சொன்ன ஃபிக்ஸ் பண்ணபடி அவங்க அந்த கடனை வந்து கோர்ட்டில் கொடுத்து சமர்ப்பணம் பண்ணும்போது இந்த தொல்லைகளிலிருந்து அவங்க தப்பிச்சுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு 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 முக்கியமான ஒரு செக்ஷன் இது. சரிங்களா? a debtor may deposit the money due in presence of a loan received by him from any person
together with the interest at rate fixed by the government under section 7 of the Money Interest Act into the கோர்ட்லேயே கொடுத்துடலாம். அவங்க எந்த ஜுடிஷியேஷனில் வராங்களோ ஜுடிஷியேஷனில் கொடுக்கலாம் along with the petition record. ஸோ ரெக்கார்ட் பண்ணி ஒரு பெட்டிஷனாக ரெக்கார்ட் பண்ணி என்ன பண்ணோம், thus the amount deposited is in the full பார்ட்டாக கொடுக்குறீங்களா இல்லை பாதி செக்ஷனாக வந்து கொடுக்குறீங்களா. 10 லட்சம் வாங்கிக்கலாம், 5 லட்சம் நான் வந்து கோர்ட்லேயே கொடுத்துட்றேன், இவங்க வந்து ரொம்ப கேவலப்படுத்துகிறாங்க அப்படின்னா உடனே ஒரு பெட்டிஷனாக போட்டு நீங்கள் ரெடி பண்ணி நான் வந்து முழுமையான அமௌண்ட் கொடுக்குறேன் இல்லை பாதி பங்கு கொடுத்துட்றேன் சொல்லி satisfying of the loan including the interest thereon the case may be. ஸோ இந்த மாதிரியும் செய்யலாம். ரொம்ப கேவலப்படுத்துகிறாங்கன்னா கோர்ட் மூலியமாகவே கொடுத்து நீ கொடுக்கும்போது செட்டில்மெண்ட் வந்து ப்ராப்பராக இருக்கும். So the court shall on the receipt of the petition, so the petition order receipt வாங்கும் பிரகாரம் refer a copy of the petition to the person mentioned in the petition directing him to give his version of the case within a period of 15 days as may be granted by the court. The court may after due inquiry and after considering the versions of the parties pass orders regarding the satisfaction of the loan and the interest thereof in full or part as the case may be. ஸோ என்ன சொல்கிறாங்க, இப்போ நீங்கள் அமௌண்ட் வந்து கோர்ட்லேயே கொடுக்குற சொல்லி கடன் வாங்கினவங்க போய் சொல்லிடலாம், பெட்டிஷன் எழுதி கொடுத்துட்டிங்கன்னா இப்போ யார்கிட்ட அதை கொடுக்குறோமோ அது அவங்கக்கிட்ட போயிட்டு அவங்க வந்து அவங்களுக்கு என்ன ஓகேவா அப்படின்னு கேட்பாங்க. 2 தரப்பையும் கேட்டுட்டாங்கன்னா என்ன பண்ணோன்னா கோர்ட் வந்து ஆர்டரை பாஸ் பண்ணிடுவாங்க. ஸோ இதை தான் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா செக்ஷன் 5 சொல்லியிருக்காங்க. செக்ஷன் 6 என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ரீஸ்டோரேஷன் ஆஃப் பொசிஷன் ஆர் ப்ராப்பர்ட்டி. ஸோ அது சிம்பிள், அதாவது அந்த கோர்ட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி ரொம்ப வந்து அராஜகம் பண்ணி பிரச்சனை பண்ணி அவங்க வந்து ஏதாவது ஒரு உங்களுடைய சொத்தோ உங்களுடைய பொருட்களோ உங்களுக்கு உடைமையாக இருக்கக்கூடிய ஒரு ஃபர்னிச்சராக இருக்கலாம் இல்லை வந்து பீரோலாக இருக்கலாம் லாக்கராக இருக்கலாம், அது வந்து எடுத்துகிட்டு போயிருந்துருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருந்தாங்க அப்படின்னா நீங்கள் கோர்ட் மூலிமா பண்ணும் பட்சத்தில் பெட்டிஷன் ஃபைல் பண்ணி ஒரு கடனாளி வந்து கடனாக வாங்கியிருக்க வந்து கோர்ட்டில் வந்து கேஸை ஃபைல் பண்ணி நான் வந்து என்னுடைய ப்ராப்பர்ட்டி எல்லாம் திருப்பி வாங்கிக்கணும்னு நினைக்கிறேன், எனக்கு கொஞ்சம் ஃபோர்ஸபுளாக இவங்க எல்லாத்தையும் வந்து வாங்கிக்கிட்டாங்க, அராஜகம் பண்ணி வாங்கிட்டாங்க அப்படின்னா அது எல்லாமே திருப்பி கொடுக்க சொல்லி கோர்ட்டே ரெடி பண்ணும். ஸோ அதான் செக்ஷன் 6. செக்ஷன் 7 என்ன சொல்லியிருப்பாங்கன்னா வாலண்டரி டிஸ்க்ளோஷர். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ யாராவது ஒருத்தன் கடன் கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த கடன் கொடுத்தவங்க எல்லாருமே நான் அந்த மாதிரி கடன் கொடுத்துருக்கேன், நான் வந்து கவர்மெண்ட் சொல்லக்கூடிய வட்டி பிரகாரமே நான் திருப்பி நான் வாங்கிக்கிறேன், இல்லைன்னா எனக்கு அது கூட கொடுக்காம இவன் ஏமாத்திடுவான் அப்படின்னு தெரியவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களே வாலண்டரியாக டிஸ்க்ளோஷர் பண்ணி அந்த மாதிரி இந்த சட்ட அடிப்படையில் நானே வந்து எல்லாமே சொல்கிறேன், இவ்வளோ வட்டி கொடுத்துருக்கேன், எனக்கு கவர்மெண்ட் ப்ரிஸ்க் பண்ணபடி மணி ஆக்ட் லெண்டர்ஸ் ஆக்ட் செக்ஷன் 7 அடிப்படையிலே என்னுடைய அமௌண்ட் எல்லாம் கொடுத்துட சொல்லுங்கள், இவன் ரொம்ப அலைய வைக்கிறான் அப்படி சொல்லி வரலாம். ஸோ இங்கே கடனாளியாக இருப்பவர்களும் கோர்ட்டுக்கு போகலாம், கடன் கொடுத்தவரும் கோர்ட்டுக்கு போய் ஒரு அளவுக்கு செட்டில்மெண்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது இந்த சட்டம் உறுதி செய்யுது. சரிங்களா? ஏன்னா நான் ஒரு சில பேர் கிளைண்ட் வாங்கிட்டு ரொம்ப பிரச்சனை, கடனை வாங்கிட்டு தரவே மாட்டான், அவங்க பாவம் ரொம்ப கஷ்டப்படும், கல்யாணம் தேதி இருந்திருக்கலாம், இல்லை வந்து அவங்க பெண் குழந்தைக்கு வந்து ஏதோ ஒரு சிகிச்சைக்காக இருக்கலாம், இல்லை ஆண் குழந்தைக்கான படிப்பு செலவுக்கு இருந்திருக்கும், ஆனால் அதை கூட கொடுக்காம ஏமாத்துறவங்களும் இருக்காங்க. ஸோ 2 பார்ட் பற்றியுமே இந்த சட்டம் பேசியிருக்கு. சரிங்களா? அதான் சொன்னேன், இந்த தமிழ்நாடு so-and-so file a petition before disclosing the intentions of the charge only on the rate fixed by the so-and-so on the loan advanced by him. On such disclosure the interest in respect of the loan shall be fixed by the government and no prosecutions of the offence under this act shall be instituted respect of such loan அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க. இப்போ அட்ஜஸ்ட்மெண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பற்றி செக்ஷன் 8 சொல்லியிருக்காங்க. த கோர்ட் மே பெட்டிஷன் ஃபைல் பை தி டெப்டார், அதாவது கடனாளி வந்து கோர்ட்டில் வந்து ஒரு பெட்டிஷன் ஃபைல் பண்ணார் அப்படின்னா நாங்கள் செட்டில் பண்ணிடுறேன், லோன் எல்லாம் இல்லை செட்டில் பண்ணிடுறேன், இன்க்ளூட் இன்ட்ரெஸ்ட்டோடு சேர்த்தே நான் செட்டில் பண்ணிடுறேன், நீங்கள் ஆர்டரை மட்டும் பாஸ் பண்ணுங்கள், கொஞ்சம் இந்த இன்ட்ரெஸ்ட் பேஸ் பண்ணி நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் ஆஃப் தி இன்ட்ரெஸ்ட் பேஸ் பண்ணி நீங்கள் எனக்கு ஆர்டர் கொடுத்துருங்க. இஃப் எனி பெய்ட் பை தி டெப்டார் ஓவர் அண்ட் அபவ் த ரேட் ஆஃப் தி இன்ட்ரெஸ்ட் ஃபிக்ஸ் பை தி கவர்மெண்ட் டுவர்ட்ஸ் தி லோன். ஸோ அவங்க ஒத்துக்கிறாங்க, நான் வந்து கட்டிடுறேன், ஃபுல் அமௌண்ட்டும் இன்ட்ரெஸ்ட்டோடு சேர்த்து கட்டிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி கொஞ்சம் ஆர்டர் கொடுங்க அப்படின்னாலும் பண்ணுவாங்க, கொஞ்சம் லிபர்ட்டியோட செஞ்சு கொடுப்பாங்க. அதுக்கும் உங்களுக்கு இந்த ஆக்ட் ஹெல்ப் பண்ண போகுது. அபேட்மெண்ட் ஆஃப் சூசைட், அதான் சொல்கிறேன் இல்லையா, முன்னாடி சொன்ன மாதிரி செக்ஷன் 9 என்ன சொன்னாங்க, அவங்கள வந்து நீ இதோட இந்த மாதிரி வாழ்கிறதுக்கு வந்து நீ நாண்டுட்டு சாவலாம், தூக்கில் தொங்கு, குடும்பத்தோட சாவு, செத்துரு அப்படின்னு சொல்லி இதாக சொன்னாங்கன்னா அது மான பிரச்சனையாக இருக்கும் பட்சத்தில் அவங்க என்ன பண்ணுவாங்க, இறந்து விட்டார்கள் என்றால் அப்போது அபேட்மெண்ட் ஆஃப் சூசைடில் அவங்களுக்கு அதர் ஆக்ட் வந்து படி அவங்கள அரெஸ்ட் பண்ணவும் செய்வாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களுமே இருக்குது.
So whether a debtor or the member of the family commits suicide, if it is shown that the immediate prior to such suicide or debtor or any member of his family was subjected to the molestations of any person, a person who was in advance loan, unless the contrary is proved deemed to have been abetted the commission of such suicide அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ எக்ஸ்ப்ளனேஷனில் வந்து இல்லை மெம்பர் ஆஃப் ஃபேமிலி அப்படின்னா கல்யாணம் பண்ண திருமணம் செஞ்சக்கூடிய பெண்மணியாகவோ இருக்கலாம், இல்லை வந்து ஸ்பௌஸாக இருக்கலாம், இல்லை அன்மேரிட் டாட்டர், அது அன்மேரிட் சன், திருமணம் ஆகாத பெண்ணோ இல்லை திருமணம் ஆகாத பையனோ யாராவது இருக்கும் பட்சத்தில், மகளோ மகனோ யாராக இருக்கும் பட்சத்தில் இவங்கள போய் ஸ்கூல்லையோ காலேஜ்லேயோ உன் அப்பா காசு கொடுக்காம இப்படி சுற்றுறான் பாரு, வெக்கமா இல்லையா அவங்களுக்கு இந்த மாதிரி வாழ்கிறதுக்குன்னு சொல்கிறதா இருக்கட்டும், இந்த மாதிரி போகக்கூடிய இடங்களில் டிஸ்டர்பன்ஸ் பண்ணுறனால அவங்க சூசைட் பண்ணிட்டாலும் இந்த சட்டத்தின் அடிப்படையாக தெரியும் போது அதிகபட்சமான தண்டனை தரப்படும். ஸோ கோர்ட் ஃபீஸ்னால் என்ன அப்படின்னா இந்த சட்டத்தின் அடிப்படை 100 ரூபாய் வந்து கோர்ட் ஃபீஸ் வந்து கட்டணுங்கிற மாதிரி அவங்க இன்சிஸ்ட் பண்ணியிருக்காங்க இப்போ பெட்டிஷன் ஃபைல் பண்ணும்போது. ஸோ 11 வந்து செக்ஷன் 12 ஆஃப் மணி லெண்டர்ஸ் ஆக்ட் வந்து ஏதாவது ஒரு இருக்கும் பட்சத்தில் இந்த ஆக்ட் வந்து டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் பண்ணணுங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ 12 வெரி நார்மல், அது வந்து இட்ஸ் அப்ளிகேஷன் ஆஃப் ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் மணி லெண்டர்ஸ் ஆக்ட் வந்து அப்ளிகேஷன்ஸ் ஆகும்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ 13 வாஸ் சிம்பிள், அதாவது முன்னாடி இருந்த அந்த தமிழ்நாடு ஆர்டினன்ஸ் 2003 வந்து ரெப்பல் பண்ணியிருந்திருப்பாங்க, இந்த ஆக்ட் இருக்குது அப்படிங்கிறத உறுதி செஞ்சுருக்கோம் இந்த சட்டம், அவ்வளோதாங்க. ஸோ ஒரு வெறும் 13 செக்ஷன்ஸ் தான். ஸோ உங்களுக்கு வந்து நான் ஆர்டர் வந்து நான் காமிச்சிட்டேன், இப்படி தான் உங்களுக்கு இருக்கும். ஒரு ஆர்டர் காமன் ஆர்டர் பாஸ் பண்ணாங்க அப்படின்னா இது மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் நடந்தது, இந்த கோர்ட் ஆஃப் ஜுடிஷியல் ஆஃப் மெட்ராஸ். ஸோ எப்போ ரிசர்வ் பண்ணியிருக்காங்க, எப்போ ப்ரொனவுன்ஸ் பண்ணியிருக்காங்க கொடுத்துருக்காங்க, யார் உடைய அமர்வில் வந்து நீதிபதி அரசர் யார் இருந்திருக்காருங்கிறதும், எத்தனை வந்து இந்த ஆக்ட் அண்ட் எத்தனை வந்து மிஸ்லெனியஸ் பெட்டிஷன்ஸ் ஃபைல் ஆகிருந்திருக்கு அப்படிங்கிற மாதிரியான நம்பர்ஸ் டோட்டலாக கொடுத்துருப்பாங்க. ஸோ திஸ் இஸ் ஹவு இந்த வந்து ஆர்டர்ஸ் வந்து இப்படி தான் இருக்கும். நான் இதோட லிங்க் எல்லாம் கொடுக்குறேன், நீங்கள் பொறுமையாக இதெல்லாம் படித்து பாருங்கள். ஸோ இப்போது பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்ட் மட்டும் சொல்லியிருக்க மாட்டாங்க, நிறைய ஆக்ட் பற்றி பேசியிருப்பாங்க. உள்ளே போக பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்கள், லைக் சென்னையில் நடந்த ஒரு இன்சிடெண்ட் தான், ஐபிசி உள்ளே வருது பாருங்கள், 420 506 ஐபிசி வந்து வந்திருக்கு பாருங்கள், வித் ரெட் வித் சோ ஆக்ட். ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும் ஒவ்வொரு ஆக்டும். நான் படிக்கிறது எல்லாமே இப்போது பிஃபோரும் இன் ஃபியூச்சரில் படிக்கக்கூடிய எல்லா ஆக்ட்டுமே நம்ம இப்படி தான் கன்செப்ட் பண்ணி. ஒரு சில பேர் ஆக்ட்லலாம் டவுட் கேட்குறீங்க, ஆக்டில் டவுட் கேட்குறது ஒரு விஷயம் இல்லை, அது லீகல் ஒப்பீனியனாக நீங்கள் கேட்கும் போது ஒரு ஆக்ட் பற்றி நான் பேச முடியாது. இதில் நிறைய ஆக்ட் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இது வந்து தமிழ்நாடோட ஆக்ட் தான். ஸோ தமிழ்நாடு ஆக்ட் பார்த்தீங்கன்னா ப்ரொஹிபிஷன் ஆஃப் சார்ஜிங் எக்ஸார்பிட்டன்ட் இன்ட்ரெஸ்ட் ஆக்ட் நம்பர் 38 ஆஃப் 2003 சொல்லி ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இது மட்டும்தான் இருக்கான, இது மட்டும் இல்லை. ஸோ இது மாதிரி இருக்கக்கூடிய நிறைய வட்டி சம்மந்தப்பட்ட நிறைய சட்டங்கள் இருக்குது, மேனுவல்ஸ் இருக்குது, நிறைய ரெகுலேஷன்ஸ் இருக்குது, ஆர்டினன்சஸ் இருக்குது, இது போக ரூல்ஸ் இருக்குது. ரூல்ஸ் போக பார்த்தீங்கன்னா அதாவது ஸ்டேட் டு ஸ்டேட் மாறும். நீங்கள் கேரளைட் ஒரு பீப்புள் அவங்ககிட்ட வாங்கியிருந்தீங்க, அவன் அங்கே இருந்திருக்கான், இங்கே கொஞ்சம் சமீபத்தில் வந்திருந்தோன்னா அவன் கேரளா கோர்ட்டில் போட்டுருவான். அப்போது இந்த மாதிரியான ஸ்டேட்டு வந்து டிஸ்பியூட்ஸ் உள்ளே ஏற்படும். ஸோ அதனால தான் இங்கே பாருங்கள், இது எல்லாமே ஜஸ்ட்டு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஆக்டோட இதுதான் காமிக்கிறேன். இவ்வளோ ஆக்ட்ஸ் இருக்குது, இவ்வளோ ஆக்ட் இருக்குது, இவ்வளோ ரூல்ஸ் இருக்குது, பப்ளிக்னு இருக்குது, டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது. ஸோ இதில் உங்களுக்கு எது வரப்போகுது, ப்ராப்பராக என்ன சம்மந்தமாக இருக்குது அப்படின்னு எடுத்து பார்க்குறதே டைம் ஆகிடும். ஸோ இது பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் கர்நாடகாவில் ப்ராஹிபிஷன் ஆஃப் சார்ஜிங் எக்ஸார்பிட்டன்ட் இன்ட்ரெஸ்ட் ஆக்ட் 2004 உடையது. ஸோ இதுலேயுமே பார்த்தீங்கன்னா இன்னொரு டிஃப்ரெண்ட் ஸ்டேட்டுக்கு அவங்க எத்தனை செக்ஷன்ஸ் கொடுத்துருக்கீங்கன்னா 14 செக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம ஆக்ட் தமிழ்நாடு ஆக்டில் வந்து 13 செக்ஷன்ஸ், இதில் 14 செக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி அவங்களும் கோர்ட் ஃபீஸ் கொடுத்துருக்காங்க, இவங்க வந்து 50 rupees கொடுத்துருக்காங்க. அப்போ ஸ்டேட் டு ஸ்டேட் கோர்ட் ஃபீஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதுவும் அபேட்மெண்ட் ஆஃப் சூசைட் பற்றி பேசியிருக்காங்க பாரு. ஸோ ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் வந்து டிஃப்ரெண்ட்டாக. அப்போ இங்கே பாருங்கள், செக்ஷன் 28 ஆஃப் கர்நாடகா மணி லெண்டர்ஸ் ஆக்ட் 1961. ஸோ டோட்டலாக செக்ஷன்ஸு ஆக்டு ரூல்ஸு டோட்டலாகவே மாறி போயிடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்துருக்க டீட்டெயில்ஸில் இப்போ பெனால்ட்டி இங்கே கொடுத்துருக்கான் பாருங்கள். அதாவது செக்ஷன் 4ல் பெனால்ட்டி வந்து இங்கே எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 30,000 rupees வித் 3 years imprisonment. ஒரு சில நேரங்களில் சேமாக இருக்கும் ஒரு ஸ்டேட்டுக்கும், ஒரு சில இது வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும். இங்கே பாருங்கள், இப்போ வந்து ரெக்கார்டுலாம் வந்து நீங்கள் ப்ரொவைட் பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லாமே ஒரு சில ஸ்டேட்டில் சொல்லியிருப்பாங்க. இது வந்து ஒன்று சொல்லிட்டேனா. இப்போ பாருங்கள், இது வந்து கேரளா ப்ரொஹிபிஷன் ஆஃப் சார்ஜிங் எக்ஸார்பிட்டன்ட் ஆக்டோட ஆக்ட் வந்து 2012 உடையது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சேம் ஒரே மாதிரி இருக்கும்.
பட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட். இப்போ பார்த்தீங்கன்னா கேரளா மணி லெண்டர்ஸ் ஆக்ட்னு ஒன்று இருக்குது. ஸோ அந்த செக்ஷன் 7 படி வரும்போது இது வந்து இம்ப்ளைட் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஸ்டேட் டு ஸ்டேட் வந்து என்ன ஆகும்னா டிஃபர் ஆகும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ அஃபென்சஸ் டு பி காக்னிசபிள் நான் பெயிலபிள் செக்ஷன் இப்போ கேரளாவில் போட்டாங்க அப்படின்னா இந்த கேஸ் வந்து ரொம்ப வந்து நான் பெயிலபிள் செக்ஷன், பெயிலே கொடுக்க மாட்டாங்க, கேஸை வந்து காக்னிசன்ஸாக கன்சிடர் பண்ணுறாங்க கேரளாவில். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் ஒரு யூனிக்கான ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ இந்த பெனால்ட்டி இங்கே எவ்வளோ கொடுத்துருக்காங்க பாருங்கள், அதாவது 50,000 rupees. நம்ம தமிழ்நாடுல 30,000 ரூபா தான், ஆனால் கேரளாவில் 50,000 ரூபாய், 3 வருஷம் சிறை தண்டனை. ஸோ அகெயின் வந்து பார்த்தீங்கன்னா லைக் பார்த்தீங்கன்னா ஹூவர் டெப்டாரை வந்து ஹராஸ் மென்டலாகவோ இல்லை ஃபிசிக்கலாகவோ அபெட் பண்ணி அவங்கள வந்து டார்ச்சர் பண்ணியிருந்தாங்க, ரெக்கவரி ஆஃப் லோனுக்காக ரொம்ப ஹராஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அவங்கள என்ன பண்ணுறாங்கன்னா இம்ப்ரிசன்மெண்ட் மே எக்ஸ்டெண்ட் டு 1 year இன்னும் எக்ஸ்ட்ராவாக வந்து ஆகும். அண்ட் அவங்களுக்கு வந்து ஃபைன் அமௌண்ட் வந்து இன்னும் வந்து எக்ஸ்டெண்ட் டு 10,000 rupees. ஆல்ரெடி 50,000 rupees போட்டிருக்கான். இன்னும் அதிகமாக பிரச்சனை பண்ணியிருந்தாங்க அப்படின்னா ஃபைன் அமௌண்ட் இன்னும் ஒரு 10,000 ரூபாவும், இன்னும் 1 வருஷம் சிறை, அப்போ 4 வருஷம் சிறை தண்டனையுமே ஆர் மே நாட் ஹேப்பன். ஸோ அது ஜட்ஜஸோட டிஸ்கிரிப்ஷனில் ஏற்படும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி the person advanced the loan or any person directed by him harass the debtor mentally or physically. ஸோ மன ரீதியாகவோ இல்லை உடல் ரீதியாகவோ கஷ்டப்படுத்தினாங்க, இதோடைய காரணமாக உங்கள் சூசைட் பண்ணி இறந்துட்டாங்க அப்படின்னா convictions shall be punishable for which may extend to 5 வருஷம் அண்ட் ஃபைன் அமௌண்ட் வந்து 50,000 rupees அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஆகும். இப்போ பாருங்கள் இது 100 rupees தான் கோர்ட் ஃபீஸு. ஸோ நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற மாதிரி. ஸோ இந்த மாதிரி வந்து ஸ்டேட் டு ஸ்டேட் வந்து கோர்ட் ஃபீஸும் அதோடைய செக்ஷன்ஸும் டிஃப்ரெண்ட்டாக. இங்கே பாருங்கள் செக்ஷன் 13 வரைக்கும் தான் இருக்குது, நம்ம தமிழ்நாடு மாதிரி இருக்குது. ஸோ கர்நாடகா டிஃப்ரெண்ட் அண்ட் நம்மளுடைய பார்த்தீங்கன்னா கேரளாவில் டிஃப்ரெண்ட் அண்ட் தமிழ்நாட்டில் டிஃப்ரெண்ட். பட் ஒரு சில கண்டிஷன்ஸ் ஃபார் பெனால்ட்டி அண்ட் பனிஷ்மெண்ட்ஸ் வந்து ஸ்டேட் டு ஸ்டேட்டும் எக்ஸ்டென்ஸ் அண்ட் டிஃபர் பண்ணுவாங்க. ஸோ இது தெரிஞ்சுக்கோங்க. அதனால தான் சொல்கிறோம், நம்ம நீங்கள் ஒரு கண்டென்ட் சொல்லும் போது டோட்டலாக ரிவீல் பண்ணால் தான் புரிய வரும். அவன் வந்து கேரளைட்டாக இருக்கலாம், அவங்க ஃபாதர் வந்து கர்நாடகா பீப்புளாக இருப்பான், அவங்க லைக் பிஸ்னஸ் ரீதியாக அவங்க வந்து ரிலேட்டிவ்ஸ் டிஃப்ரெண்ட்டில் ஸ்டேட்டில் இருந்து அவங்க வந்து திருமணம் செஞ்சு அவங்களுக்கு மகனாக இருந்தாங்கன்னா அவனுக்கு ப்ராப்பர்ட்டி 2 இடத்துலையுமே இருக்கும். அப்போது அவங்க இங்கே வந்து கொஞ்ச நாள் டெம்பரரியாக இருக்கும்போது கடன் வாங்கியிருந்தீங்கன்னா அவன் அந்த கோர்ட்டில் போடுவான். ஸோ இந்த மாதிரி கேஸ் காம்ப்ளிகேஷன் ஆகக்கூடிய நேச்சரை பற்றி பேசிகிட்டு இருக்கேன். ஸோ யார்கிட்ட பழகினாலும் சரி பி ஷுர், தெரிஞ்சுக்கிட்டு அவங்கக்கிட்ட பழகுங்க. அண்ட் அகெயின் பார்த்தீங்க அப்படின்னா இது தமிழ்நாடு மணி லெண்டர்ஸ் ரூல்ஸ் 1959. இப்போ நம்ம பேசணும்ல மணி லெண்டர்ஸ் ஆக்ட் பற்றி பேசணும், இது மாதிரி ரூல்ஸ் இருக்குது. ஸோ இந்த ரூல்ஸை பார்த்தீங்கன்னா லைக் இதில் வந்து இன்ஸ்பெக்டர்னா யாருன்னா செக்ஷன் 10ல் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து செக்ஷன் 10 இப்போ பாருங்க ஃபீஸ் எல்லாம் அதில் கொடுத்துருப்பாங்க, எவ்வளோ மணி லெண்டர் ஸ்டேட்மெண்ட்ஸில் எவ்வளோ வாங்கணுங்கிற மாதிரியான விஷயங்களை வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ திஸ் இஸ் ஹவு இட் வில் பி. இப்போ வந்து ஒரு 1000 ரூபாய் பிரின்சிபல் அமௌண்ட் வந்து எக்ஸீட் ஆகாமல் ஒரு 1000 ரூபாய்க்குள்ளே இருந்தோம்னா லைக் 0.50 அந்த மாதிரி வந்து வந்திருக்கும். 0.50னா இது வந்து ருப்பீஸ் பைசாவில் தான் வாங்குற மாதிரி இருக்குது. ஸோ பைசாவில் தான் வாங்கணும்ட்டு சொல்லிட்டு இந்த ஆக்டில் வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் அகெயின் 10 passbook which may be money lenders may supply to the debtor under the provisions of section 9(1)(c) shall be in form F. A sum of 10 naya paise may be charged by the money lender for every passbook so supplied. ஸோ இங்கெல்லாம் நயா பைசாவில் தான் வாங்கணும்னு சொல்லி அப்படியே வாங்கிட்டு இருக்காங்க, அதீதமாக வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து கவர்மெண்ட்டும் ஒரு சில நேரங்களில் வெளியிடும் இவ்வளோ தான் வாங்கணும்னு சொல்லி. இப்போ பாருங்கள் ஃபார்ம் ஏ, அதாவது லைசன்ஸ் மணி லெண்டராக கொடுக்குறாங்கன்னா உங்களுக்கு லைசன்ஸ்லாம் கொடுப்பாங்க. யார் கொடுப்பாங்கன்னா தாசில்தார் கொடுப்பாங்க. ஸோ தாசில்தார் மூலியமாக வந்தால் என்ன ஆகும் அப்படின்னா அவங்க ரெஜிஸ்டர் ஆகி கொடுக்கும் பட்சத்தில் தான் அந்த கடன் கொடுப்பதற்கான ப்ராப்பரான ஸ்ட்ரீம் இருக்கும். இல்லை அப்படின்னா அந்த ஆக்டே மேக்ஸிமம் அப்ளிகபிள் ஆகுது. இதுவும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். கடன் கொடுக்குறீங்க அப்படின்னா இந்த சட்டத்தின் மூலியமாக நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தால் மட்டும்தான் வரும். இப்போ இதில் பாருங்கள் கம்பெனிஸ் ஆக்ட் பற்றி எல்லாமே பேசியிருப்பாங்க. கம்பெனிஸ் ஆக்ட் சென்ட்ரல் ஆக்ட் 1 of 1956ல் வந்து மெம்பர் அசோசியேட்டட் வித் த இண்டிவிஜுவல் நாட் ரிக்வயர்ட் டு பி ரெஜிஸ்டர்ட் அண்டர் கம்பெனிஸ் ஆக்ட் அந்த நேம் அசோசியேட் வித். ஸோ கம்பெனிஸ் ஆக்ட் பற்றியும் ஒரு சில விஷயங்களை இன்க்ளூட் பண்ணிக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஓவர்லேப் ஆகும். சம்டைம்ஸ் அது இல்லாமல் இருப்பவர்களும் வருவாங்கன்னு சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? இஃப் த அப்ளிகண்ட் இஸ் அ மெம்பர் ஆஃப் எனி அதர் அசோசியேஷன்ஸ் ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ் நாட் ரெக்வயர்ட் டு பி ரெஜிஸ்டர்ட் அண்டர். ஸோ கம்பெனி ஆக்டில் வராமல் இருந்தாலும் பரவாயில்ல. ஸோ இதுலேருந்து மற்ற அசோசியேஷன் இல்லாத பட்சம் ஸோ இந்த மாதிரி ஒரு சில டேர்ம்ஸ் வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும் நார்மல் காமன் பீப்புளாக படிக்கும்போது. ஸோ இதுக்கு தான் உங்களுக்கு லீகல் ஒப்பீனியன் போய் கேட்டு ஒவ்வொரு விஷயமும் செய்யுங்க நாங்கள் சொல்கிறதே.
ஸோ இஃப் த அப்ளிகண்ட் இஸ் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் ஆஃப் அன் அன்டிவைடட் ஃபேமிலி. ஸோ பார்த்தீங்கன்னா ஃபேமிலி அன்டிவைடட் ஹிந்து ஃபேமிலி இருக்காங்க, இண்டிவிஜுவல் நியூக்ளியர் ஃபேமிலிஸ் இருக்காங்க, இதுலேயே ரிலீஜனில் டிஃப்ரெண்ட் ரிலீஜன்ஸ் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸ் கேஸ் இப்படி தான் காம்ப்ளிகேட் ஆகி ஒவ்வொரு டீட்டெயிலும் ஒவ்வொரு கேஸும் ஒவ்வொரு ஆக்டே கொண்டு வந்துடும். ஸோ இந்த மாதிரி ரிசர்ச் ஒர்க் பண்ணுறது தான் நாங்கள் நிறைய அமௌண்ட் வந்து வெரிஃபிகேஷன்ஸ்க்கே நாங்கள் வாங்குறது. அதாவது பேக் ஒர்க் நிறைய பண்ணுற மாதிரி இருக்கும். ஸ்டேட் வெதர் ஹீ இஸ் அ மேனேஜர் ஆர் த கர்ணவன் ஆர் த எஜமான் ஆஃப் தி ஃபேமிலியா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி அது ஷாப் இல்லை வந்து அந்த பிளேஸ் ஆஃப் பிஸ்னஸ் இன் ரெஸ்பெக்ட் அந்த அட்ரஸ் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி ப்ராப்பராக பண்ணும் போது தான் போத் த பார்ட்டிக்கு ஹெல்ப் பண்ண முடியும். இதுக்கு தான் அட்வொகேட்ஸ் வச்சு முன்னிலையில் வச்சு நீங்கள் ஒவ்வொரு விஷயமும் அட்வொகேட்டை வச்சு பண்ணுங்கள். அதுதான் உங்களுக்கு ரொம்ப ப்ராப்பராக ஜென்யூனாக இருக்கும். ரெக்கார்ட் பண்ணிக்கோங்க. அட்வொகேட்னா அட்வொகேட் ஒரு என்ரோல்மெண்ட் சர்டிஃபிகேட் வாங்கிக்கோங்க, அவரை நீங்கள் ரெக்கார்ட் பண்ணிக்கோங்க. அவரு இருக்கிற மாதிரி நீங்கள் ஒரு பண்ணும் போது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு தைரியம் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். அண்ட் அகேன் லைசன்ஸோட கண்டிஷன் கொடுத்துங்க. அப்போ லைசன்ஸ் ஷால் நாட் பி ட்ரான்ஸ்ஃபர் டு எனி பர்சன். யாருக்கும் ஒரு ஒன்ஸ் லைசன்ஸ் வாங்கிட்டாங்கன்னா வேறு யாருக்குமே அவங்க கொடுக்கக்கூடாது. அண்ட் லைசன்ஸ் ஷால் பி ப்ரொடியூஸ் பிஃபோர் அன் இன்ஸ்பெக்டர் like appointed by so and so officer not below the rank of the deputy tahsildar having jurisdiction over the area where it is demanded for inspections. So deputy tahsildarக்கும் lower rankல இருக்கக்கூடாது. ஸோ அவங்க இல்லை அவங்களுக்கு மேலே இருக்கவங்க தான் என்ன பண்ண ஆஃபீஸர் தான் லைசன்ஸ் கொடுக்கணும் பிஃபோர் அண்ட் இன்ஸ்பெக்டர். சரி, அப்பாயிண்டட் ஆக்ட் வந்து யார் இன்ஸ்பெக்டராக கொடுத்துருக்காங்க அவங்க முன்னாடி இதை செய்யணும். சரிங்களா? த லைசன்ஸ் ஷால் அப்ளை டு த ப்ரீமியம் அதாவது பர்டிகுலர் ப்ரிமைசஸ் மென்ஷன்ட் அபவ். ஸோ அகெயின் வந்து தி லைசன்ஸ் ஷால் நாட் பி guarantee the renewal of the license for the succeeding year. So given a san and seal date so and so fees paid by the tahsildar or independent deputy tahsildar or subtalu. இதான் ஃபார்ம் சி. ஸோ ரூல் 4ல் இருக்க அடிப்படையில் இந்த மாதிரி தான் உங்கள் ரெடி பண்ணணும். ஸோ இது ஒரு ஃபார்மேட். அடுத்த ஃபார்மேட் பாருங்கள், அக்கௌண்ட் புக்கு. அதாவது செக்ஷன் 6ஓட அக்கௌண்ட் புக்கு இப்படி தான் இருக்கும். ஸோ அக்கௌண்ட் புக்கான ஃபார்ம் டியில் வந்து இப்படி தான் ரெசிப்ட் இப்படி தான் கொடுக்கணும். ஸோ நீங்கள் வாங்கும் போது அமௌண்ட் வாங்கும்போது இப்படி தான் இருக்கணும். பிரின்சிபல் அமௌண்ட் லோன் எவ்வளோ வாங்கியிருக்கீங்க, இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ பேசியிருக்கீங்க, டோட்டலாக எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மணி லெண்டர் ஆர் ஹிஸ் ஏஜென்ட்டோட கையெழுத்தோடு சேர்த்து பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபார்ம் இ ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அக்கௌண்ட் இப்படி தான் இருக்கணும், மெயின்டைன் ஆகணும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கும் இந்த மாதிரி ப்ராப்பராக நீங்கள் செஞ்சால் மட்டும்தான் கோர்ட்டில் 2 வக்கீலுக்கும் பேசுறது கொஞ்சமாவது பாயிண்ட் இருக்கும். ஸோ இது ஃபார்ம் ஜி. இது வந்து ஃபார்ம் ஆஃப் த அப்ளிகண்ட் ஃபார் த ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் லைசன்ஸ். ஒருத்தவங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் லைசன்ஸை பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கு இந்த ஃபார்மேட்டில் தான் அவங்க ரெடி பண்ணணும். அதாவது அவங்களுடைய சிக்னேச்சர் ஆஃப் தி அப்ளிகண்ட்டு, ஏதாவது லைசன்ஸ் சர்டிஃபிகேட் டெத் சர்டிஃபிகேட் யாராவது இறந்துருந்து போயிட்டனால மாற்றுறீங்களா, அவங்க பையனுக்கு கொடுக்க போகிறாங்களா அப்படின்னா அதெல்லாமே என்க்ளோஸ் பண்ணும். என்ன ரிலேஷன்ஷிப், இப்போ இறந்து போயிட்டாங்கன்னா என்ன ரிலேஷன்ஷிப், எதனால் ரீசன் ஃபார் டிசீஸ்டு லைசன்ஸோட ஃபுல் நேம், டிசீஸ் லைசன்ஸோட ஃபுல் அட்ரஸ், இப்போ யார் அதை எடுத்துக்க போகிறாங்க, அந்த லைசன்ஸை யார் வரப்போகிறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஃபார்மெட்டு. ஸோ ஃபார்ம் ஹெச் வந்து ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ரிட்டர்ன் ரிலேட்டிங் டு த லோன்ஸ் அட்வான்ஸ் பை த மணி லெண்டர்ஸ். ஸோ மணி லெண்டர்ஸை வந்து இப்போது அவங்களுடைய லைசன்ஸ் நம்பர்லாம் இருக்குங்க. ஸோ அதெல்லாம் கொடுத்துருவாங்க, நம்பர்லாம் கொடுத்துருவாங்க. ஸோ அவங்களுக்கு எப்படி இருக்குது, ஸோ ஃபிக்ஸேஷன் ஆஃப் த ரேட்ஸ் இன்ட்ரெஸ்ட் எப்படி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் டேபிள் கொடுத்துருப்பாருங்க. செக்யூர் லோனா அன்செக்யூர் லோனா, செக்யூர் லோனா நாட் எக்ஸீடிங் 9% per annum சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டாக தான் இருக்கணும். அதே மாதிரி அன்செக்யூர்டெலாம் 12% இருக்கலாம் பர் ஆனம் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டாக தான் இருக்கணும். ஸோ இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. சிட்டி ஆஃப் சென்னை அப்படின்னா யாரெல்லாம் இந்த சிட்டி ஆஃப் சென்னையில் யாரெல்லாம் வராங்க அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. முனிசிபாலிட்டினா அதுக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி ஷெட்யூல் 1ல் பஞ்சாயத்து டவுன்ஸில் யார் வராங்க, அதாவது டிஸ்ட்ரிக்டில் யார் வராங்க, செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்டில் யார் வராங்க, இப்படி வந்து ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டில் வரும் பட்சத்தில் தான் இந்த ஆக்டே அப்ளிகபிள் ஆகும். ஷெட்யூல் 2ல் பாருங்கள், பஞ்சாயத்து ஏரியா செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்டில் எதெல்லாம் வருது அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி பர்டிகுலர் அந்த ஆக்ட் எதில் யாருக்கு வந்து அப்ளிகபிள் ஆகுது, எந்த டிஸ்ட்ரிக் அப்ளிகபிள் ஆகுது, என்ன ஃபார்மில் செய்யணும் அப்படிங்கிறது எல்லாமே டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. இது இந்த ஆக்ட் நான் வந்து ரூல்ஸை திருப்பி எடுக்கிறேன். அண்ட் வந்து தமிழ்நாடு மணி லெண்டர்ஸ் ஆக்ட் 1957 நம்ம பார்த்தோம்ல. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து 3 பற்றி பேசியிருந்தோம், மணி லெண்டர் டு அப்டைன் லைசன்ஸ். ஸோ அகெயின் வந்து ரொம்ப முக்கியமான செக்ஷன் வந்து 16 and 17. No compensations for cancellations of license, and 17 வந்து penalty for carrying business without license இல்லாமல் செஞ்சாங்க அப்படின்னா வந்து 16 and 17 applicable ஆகும். அண்ட் 18 வந்து penalties. ஸோ இதில் வந்து செக்ஷன் 3 வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ செக்ஷன் 3ல் என்ன சொல்லியிருக்காங்கிறதும் பார்ப்போம். ஸோ செக்ஷன் 3ல் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா மணி லெண்டர்ஸ் டு அப்டெயின் லைசன்ஸ். ஸோ லைசன்ஸ் வாங்கணும்.
ஸோ லைசன்ஸ் வாங்காமல் செஞ்சாங்கன்னா கோர்ட்டில் போய் கேட்க முடியாது. ஸோ தயவு செஞ்சு தெரிஞ்சுக்கோங்க, இது தயவு செஞ்சு புரிஞ்சுக்கிட்டு யூ ஷுட் அப்ளை இட் அவுட். ஸோ செக்ஷன் 3 இது இப்படி தான் இருக்கும். நோ பர்சன் ஷால் பி டேட்டட் so and so provisions carry or any area of continued business of so and so money lender at any place in any area except under accordance with the terms of license. லைசன்ஸில் கொடுத்து லைசன்ஸ் கண்டிஷன்ஸ் படி இருந்தால் மட்டும்தான் அந்த ஏரியாவில் மட்டும்தான் கொடுக்க முடியும். ஸோ அது மாதிரியான ஃபார்மாலிட்டிஸ் ப்ரொசீஜர்ஸ்லாம் ஃபாலோ பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. அண்ட் அகேன் இஃப் யூ கோ வித் அதர் சப்செக்ஷன்ஸில் வந்து money lenders has more than one shop or place of business where in the same town or village or different towns or different villages he shall obtain separate license assessment of each such a shop or place of license. ஸோ இப்போ வந்து ஒரு இடத்துல ஒரு கடை வச்சுருந்தாங்கன்னா அந்த கடைக்கு மட்டும் லைசன்ஸ் வாங்கிட்டு எல்லாத்துக்கும் கணக்கு காமிக்கூடாது. ஒவ்வொரு இடத்துல இருந்தாலும் ஒவ்வொருத்துக்கும் லைசன்ஸ் வாங்கணும், அதுக்கு கணக்கு காமிட்டணும். அப்படி தானே சொல்லியிருக்காங்க. ஹேஸ் மோர் தென் ஒன் ஷாப் ஆர் பிஸ்னஸாக இருந்தது அப்படின்னா அவங்க செப்பரேட் லைசன்ஸ் வாங்கியிருக்கணும்னு சொல்லி உறுதி செய்து இந்த பர்டிகுலர் செக்ஷன். அண்ட் இன்னொன்று என்ன சொன்னால், வேறு மணி லெண்டர் இஸ் ரெஜிஸ்டர்ட் ஃபார்ம் த லைசன்ஸ் ஷால் பி அப்டேன் இன் ஃபார்ம்ஸ் நேம். ஃபார்ம் லெண்டர் மணி லெண்டராக இருந்தாங்க, ஒரு ரெஜிஸ்டர்ட் ஃபார்மாக வந்து லைசன்ஸ் வாங்கியிருந்தாங்கன்னா ஃபார்மோட பேரை மென்ஷன் பண்ணியிருந்துருக்கணும். மணி லெண்டர்ஸ் இஸ் அன்டிவைடட் ஃபேமிலி. ஸோ மணி லெண்டர் இப்போ கடன் கொடுக்குற வந்து ஒரு கூட்டு குடும்பத்தில் இருக்கார் அப்படின்னா, ஒரு ஹிந்துவா ஒரு கூட்டு குடும்பத்தில் இருந்தார் அப்படின்னா த லைசன்ஸ் ஷால் பி அப்டேன் இன் த நேம் ஆஃப் த மேனேஜர். கூட்டு குடும்பம் இருந்தால் மேனேஜர் பேரில் தான் வாங்கணும். அப்படி இல்லைன்னா கர்ணவன் யார் அவங்க இருக்காங்களோ அவங்களுடைய பெயரில் தான் அது வந்து என்ன பண்ணணும், இந்த லைசன்ஸ் வந்து வாங்கணும். இல்லைனா எஜமான் யாராக இருக்காங்களோ அவங்க பேரில் தான் இந்த லைசன்ஸ் வந்து அப்டேனே பண்ணணும். இந்த கேஸ் வந்து டிஸ்கிரைப் இன் so and so ஆஃப் த லைசன்ஸ். ஸோ லைசன்ஸ் வாங்குறதுக்கான ஹிந்து ஃபேமிலியாக இருந்தாங்கன்னா, அதுவும் ஜாயின்ட் ஃபேமிலியாக இருந்தாங்கன்னா யார் பேரில் வாங்கணும், ஒன்று மேனேஜர் இருக்கணும், இல்லை கர்ணவன் இருக்கணும், இல்லை எஜமானோட பேரில் தான் லைசன்ஸே வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. Where money lender is in any other associations or of individuals not required to be registered under so and so of Companies Act, a separate license shall be obtained by each such individual in the name of describing himself as a member of associations. ஸோ என்ன சொன்னால், கம்பெனிஸ் ஆக்டில் நீங்கள் இல்லைனாலும் பரவாயில்ல. ஸோ வேறு ஏதாவது அசோசியேஷனில் இண்டிவிஜுவலாகவோ நீங்கள் இருக்கும் பட்சத்தில் நீங்கள் கம்பெனிஸ் ஆக்ட் பற்றி நீங்கள் வருத்தப்பட வேண்டாம். யூ கேன் கெட் தனியாக இண்டிவிஜுவலாகவே நீங்கள் உங்களுடைய பேரை டிஸ்கிரைப் பண்ணி ஒரு மெம்பர் ஆஃப் அசோசியேஷன்ஸாக நீங்கள் லைசன்ஸ் வாங்கிக்கலாம், செப்பரேட் லைசன்ஸாக வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உறுதி செய்யுது. ஸோ திஸ் இஸ் செக்ஷன் 3. சரிங்களா. ப்ரொவைட் தட் நத்திங் கண்டெயின் இன் தி சப்செக்ஷன்ஸ் ஷால் அஃபெக்ட் த ஆப்ரேஷன்ஸ் ஆஃப் 69 ஆஃப் இந்தியன் பார்ட்னர்ஷிப்ஸ் ஆக்ட் 1932, சென்ட்ரல் ஆக்ட் so and so ஆஃப் 1932ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதாங்க செக்ஷன் 3. ஸோ எப்படிலாம் லைசன்ஸ் ரெஃப்யூஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. அதாவது 18 வயசுக்கு கீழே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து லைசன்ஸ் வாங்க முடியாது. ஸோ அதான் சொல்லியிருப்பாங்க. எவ்ரி அப்ளிகன்ட் ஃபார் மணி லெண்டர்ஸ் லைசன்ஸ் ஷால் பி இன் ரைட்டிங்கில் இருக்கணும், ரிட்டனில் தான் எல்லாமே இருக்கணும். அண்ட் ஷால் மேட் அ லைசன்சிங் ப்ரிஸ்கிரைப் அண்டர் so and so ஆக்ட். Provide that the person under the age 18 years shall be eligible to apply for the license only through a guardian. ஸோ 18 வயசு கீழே இருந்தால் அப்ளிகபிள் இல்லை. ஸோ 18 வயசு இருந்தீங்க அப்படின்னா கார்டியன் வச்சு தான் செய்யணும். அதான் சொல்லுங்கள், அண்டர் த ஏஜ் ஆஃப் 18 years அப்படின்னா எலிஜிபிள் டு அப்ளை லைசன்ஸ் ஒன்லி த்ரூ அ கார்டியன். ஸோ கார்டியன் இல்லாமல் இந்த சட்டம் உங்களுக்கு ஹெல்ப் ஆகாது. ஸோ அண்டர் 18ஆகவே இருந்தாலும் கார்டியன் வேணும். ஸோ ப்ரொவைடஸ் ஃபர்தர் தட் இஃப் எனி பர்சன் ஆக்டிங் as a guardian on behalf of a minor applies or obtain a license under this act, such guardian shall be the subject to all the provisions of this act as is a license has been granted himself. ஸோ மைனராக இருந்தாங்க அப்படின்னா கார்டியன் ஒருத்தவங்க இருக்கா பட்சத்தில் தான் இது அப்ளிகபிள் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. Every license shall be granted in such form and condition may be prescribed including the conditions of the payment of license or fees not exceeding 100 rupees. So license or fees ஒரு 100 ரூபாய்க்குள்ள தான் இருக்கும். So payment of license shall not exceeding 100 rupees அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. Licensing authority may order in writing refuse a grant of license. authority வந்து நினச்சாங்கன்னா அவங்க ரெஃப்யூஸ் பண்ண நான் தரமாட்டேன்னு சொல்லிட்டு என்ன கிரவுண்ட்ஸில் அப்படின்னா applicant not complied with the provisions. இந்த சட்டத்தின் படியோ இந்த ரூல்ஸ் பிரகாரமாக அவங்க நடந்துக்காத பட்சத்தில் லைசன்ஸ் கொடுக்காம அவங்க நிப்பாட்டலாம். The applicant made willful default in incomplying the knowing acted contravention. இந்த சட்டத்துக்கு முரணாகவோ இது வேணும்னு ஏதாவது செஞ்சுருந்தாங்கன்னா அப்போது இந்த பர்டிகுலர் ஆக்ட் பிரகாரம் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ரெஃப்யூஸ் பண்ணி லைசன்ஸ் கொடுக்க மாட்டாங்க. that the applicant has knowing participated in convicted in fraud dishonest-ஆன conduct. ஸோ with connection with business or money lending. ஸோ ஆல்ரெடி கடன் கொடுக்குறேன்னு சொல்லி ஒரு ஃபோர்ஜரி செஞ்சு ஒரு ஃப்ராடுலண்ட்டாவோ ஒரு ரொம்ப டிஸ்ஹானஸ்ட்டாக இருந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு லைசன்ஸ் தரமாட்டாங்க. or been found guilty of under subsection so and so IPC Act. ஸோ இப்போ பில் நிறைய மாறிடுச்சு, ஆக்டாக மாறிடுச்சு. ஸோ ஐபிசி பிரகாரம் இங்கே வந்து ஒரு குற்றவாளியாகவோ தவறு செய்தவராகவோ இருக்கும் பட்சத்தில் இந்த பர்டிகுலர் சட்டத்தின் அடிப்படையில் அவங்களுக்கு லைசன்ஸ் தரமாட்டாங்க. டு பி ஃபவுண்ட் கில்ட்டி ஆஃப் அன் அஃபென்ஸ் அண்டர் so and so செக்ஷன் ஆஃப்
2 or more occasions, ஒரு 2க்கும் இல்லை அதுக்கும் மேற்பட்ட இதில் பார்த்தீங்கன்னா அவர் குற்றவாளின்னு சொல்லியிருந்தோ இல்லை ஒரு பிரச்சனைக்குரியவர்னு தெரிய வரும்போதும் அவங்களுக்கு லைசன்ஸ் தரமாட்டாங்க. இந்த மாதிரி வட்டி கொடுக்குற தொழில் அவங்களுக்கு செய்கிறதுக்கு அனுமதி அல்ல. That the applicant has been held the license cancellation within 6 months like before the date of the application. That the applicant has had his license cancelled within 6 months before the date of the application. application கொடுத்து ஒரு 6 மாதம் இடைவெளியில் இந்த மாதிரியான கேன்சலேஷன்ஸ் மாதிரி இருந்தாலும் அப்பயும் உங்களுக்கு இந்த இது அப்ளிகபிள் ஆகாது. ஸோ இந்த மாதிரி நிறைய கிரவுண்ட்ஸ் இருக்குது. எனி பர்சன் அக்ரீட் பை அன் ஆர்டர் லைசன்சிங் அத்தாரிட்டி அண்டர் சப்செக்ஷன் 1 month from the date of communication of this order appeal prescribed authority. ஸோ அந்த மாதிரி இருக்கும் பட்சத்தில் அவங்க வந்து கொடுக்க மாட்டேன்னு சொன்னால் 1 மாதத்துக்குள்ளேயே என்ன பண்ணணும்னா அடுத்த அப்பீலுக்கு அவங்க போகும் பட்சத்தில் அவங்களுக்கான லைசன்ஸ் கொடுப்பதற்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு கிடைக்கும். Every license granted under this act provisions expire on last day of the year which is the granted. ஸோ ஒவ்வொரு வருஷம் எக்ஸ்பயர் ஆகும் பட்சத்தில் அந்த கிராண்ட் கொடுத்து ஒரு லாஸ்ட் இயர் ஆஃப் தி முடியும் போது அவங்க என்ன பண்ணணும், அந்த லைசன்ஸ் கிராண்டட் வில் பி முடிஞ்சிரும். ஸோ அவங்க திருப்பியும் ரினியூ பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ எக்ஸ்பயர் த லாஸ்ட் டேட் ஆஃப் தி இயர். ஸோ அதான் சொல்லியிருக்காங்க which it was granted. ஸோ லைசன்ஸ் கிராண்டட் வந்து மேபி ரினியூடு ஃப்ரம் இயர் டு இயர். ஸோ ஒரு வருஷமும் அவங்க ரினியூ பண்ணிக்கிட்டே இருக்கணும்னு சொல்லிட்டு இந்த பர்டிகுலர் செக்ஷன் வந்து உறுதி செய்யுது. apply in relation to the renewal of they may apply to the grant of license. ஸோ ஒவ்வொரு வருஷமும் ரினியூவல் பண்ணிக்கிட்டே இருக்கணும். If orders refusing or renew license are not communicated to the money lender by licensing authority before the expiry of this current license, the money lender shall not, withstanding such expiry, be deemed to have valid license till the orders received by him or her renewal. So இந்த மாதிரி they have given lot of conditions இருக்குது. So deemed to disential money lenders whose license has been expired ஆயிடுச்சு அப்படின்னா has not renewவும் பண்ணலை அப்படின்னா அவங்க வந்து லைக் for taking steps to recover any loan advance during the period and the license is in force. ஸோ ஃபோர்ஸ் இருக்கும் போது பண்ணுங்கள். எக்ஸ்பயர் அடிச்சு ரினியூ பண்ணுற மாதிரியான சுச்சுவேஷன் இருக்கும் போது அந்த அளவுக்கு எக்ஸீட் பண்ணி விட்டுறாதீங்க, சரிங்களா? ஸோ திஸ் இஸ் ஹவு இந்த ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்ட் ஒர்க் ஆகும். ஸோ நோ மணி லெண்டர் ஷால் சேஞ்ச் ஹிஸ் பிளேஸ் ஆர் பிஸ்னஸ் வித்தவுட் ப்ரீவியஸ் நோட்டீஸ் to the licensing authority or without having address of the new place of the address. ஸோ இப்போ வந்து ஒரு இடத்துல மாறி போகிறாங்கன்னா அதை பற்றின இன்டிமேஷன்லாம் கொடுக்கலனாலும் அவங்களுக்கு அதுவும் பிரச்சனையில் தான் வரும். ஸோ எவ்ரி மணி லெண்டர் ஆல்வேஸ் ஹாவ் எக்ஸிபிட்டட் ஹிஸ் ஷாப் ஆர் பிளேஸ் ஆர் பிஸ்னஸ் மணி லெண்டர் நாங்கள் கடன் கொடுக்கக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எழுதியிருக்கணும். அதாவது ரீஜன் லாங்குவேஜ்னால் தமிழ்நாடுலன்னா தமிழ், மலையாளத்தில் இந்த மாதிரி வட்டி கொடுப்பவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணி அந்த எழுதியிருக்கணும். அந்த கடை பேரே அப்படி தான் இருக்கணும். அதாவது என்ன சொல்லி எழுதியிருக்கணும் அப்படின்னா லைக் வட்டி கொடுப்பவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேர் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க, சரிங்களா? ஸோ இதுதான் வந்து இந்த பர்டிகுலர் ஆக்ட். இதுலேயே பார்த்தீங்கன்னா வி ஹாவ் இது மாதிரி நிறையா இருக்குது. ஸோ 17 and 18 பற்றி வேணால் பார்க்கலாம். ஸோ அது பார்த்தீங்கன்னா 16 நோ காம்பன்சேஷன் கேன்சல் சஸ்பென்ஷன்ஸ் ஆஃப் லைசன்ஸ். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா டீம் டு ஹேவ் பீன் கேன்சல்டு ஸோ அண்ட் ஸோ ஷால் நாட் பி என்டைட்டில் ஃபார் காம்பன்சேஷன் ஆர் சச் கேன்சலேஷன் சஸ்பென்ஷன் ரீஃபண்ட் ஆஃப் எனி ஃபீ பெய்ட் பை சச் லைசன்ஸ். லைசன்ஸஸ் ஒரு கேன்சலோ ஒருத்தருடைய இதை வந்து லைசன்ஸை வந்து சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க ஆஸ் பர் செக்ஷன் 14 அப்படின்னா, ஸோ 14ஓட செக்ஷன்ஸ் தான் நெக்ஸ்ட் டைம் நம்ம பார்ப்போம். ஏன்னா இந்த ஆக்ட் கொஞ்சம் பெருசு தான். ஸோ நம்ம அடுத்த முறை பார்ப்போம். அண்ட் 17 பெனால்ட்டி பற்றி பேசியிருக்காங்க. ஸோ 1000 rupees வந்து பெனால்ட்டி வரும், ஃபைன் கொடுத்துருப்பாங்க. டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் வந்து அகெயின்ஸ்டாவோ பிஸ்னஸ் வந்து லைசன்ஸ் முரணாக செய்யும் பட்சத்தில் this whosoever carries a business of money lending without a license or otherwise than in a conformity with the terms and conditions of a license shall be punished with the fine which may extend to 1000 rupees. சரிங்களா? And deemed to carry on the business or money lending without license, he has been seized to carry the business money lending but was taking steps to recover any loan or advance of by him. ஸோ இந்த மாதிரியான பெனால்ட்டிஸ் வந்து 1000 ரூபாய் அபராதம் வந்து தரப்படும் சொல்லி கொடுத்துருக்காங்க. அண்ட் ஸோ பெனால்ட்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செக்ஷன் வந்து 18 சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து பனிஷ்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபைன் இல்லை வந்து கான்ட்ரவென்ட் பண்ணும் பட்சத்தில் இட் வில் பி ஆக்ட். ஸோ 1000 rupees வில் பி இது. அந்த லைசன்ஸ் வந்து சஸ்பென்ஷன்ஸ் பண்ணப்படும். ஸோ இந்த ஆக்ட் பிரகாரம் where to contravene any provisions of these so and so, the person convicted consists of omission to do, the magistrate may when convicting the offender direct him to do
things before appointed day and may, on failure of the offender to do such before the day, pass order whether the offender appears in court or not of the cancelling. So லைசன்ஸை கேன்சல் பண்ணிடுவாங்க. ஸோ திஸ் இஸ் ஹவு இந்த ஆக்ட் எல்லாமே ஒர்க் ஆகுது. ஸோ அகெயின் இது பார்த்தீங்கன்னா டான்பிட்னு சொல்லுவாங்க. அதாவது தமிழ்நாடு ப்ராஹிபிஷன் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் டெபாசிட்டர்ஸ் ஃபினான்ஷியல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆக்ட் 1977. இதுவும் வந்து ஒரு விதமான அமௌண்ட் ஆஃப் பார்த்தீங்கன்னா டெபாசிட் அண்டு பார்த்தீங்கன்னா காம்பிடன்ட் அத்தாரிட்டி ஃபினான்ஸ் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் பேஸ் பண்ணி வரும். ஸோ இது பார்த்தீங்கன்னா அமெண்ட் பண்ணியிருக்காங்க பாருங்கள். இது வந்து நிறைய பேர் ஆக்டில் டவுட் கேட்குறேன்னு ஒரு சில பேர் சொல்கிறீங்க. ஸோ உங்களை பார்த்தீங்கன்னா அமெண்ட் வந்து நிறைய அமெண்ட்மெண்ட் நடக்கும், ரெப்பலும் ஆகலாம். அப்போ கேட்கும்போது நிறைய ரிசர்ச் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா 1999, 2003, 2004, 2008ன்னு சொல்லிட்டு அமெண்ட்மெண்ட் ஆன விஷயங்கள்லாம் இருக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து ஒரு ஆக்டை பற்றி பேசியிருக்காது. 1997 ஆக்ட், டான்பிடோட 1997 ஆக்ட். சரிங்களா? இப்போ அடுத்த ஆக்டை காட்டுறேன் பாருங்கள். இது எது உங்களுக்கு சூட்டபிள் ஆகும்னு சொல்லி நாங்கள் பார்க்குறது தான் எங்களுடைய கம்ப்ளீட் ஒர்க்கே. இது வந்து 1997, இப்போ 1999ல் டான்பிட் ஆக்ட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ அகெயின் பார்த்தீங்கன்னா இது வந்து அடுத்த ஒரு ஆக்ட்டு. ஸோ இது பார்த்தீங்கன்னா 2003ல் டான்பிட் ஆக்ட் அமெண்ட் ஆகிருக்கு. சரிங்களா? அடுத்து பாருங்கள். இப்போ எந்த வருஷத்தில் எது வந்திருக்குன்னு சொல்லி கண்டுபிடிக்கிறது தான் சேலஞ்சிங்க. ஸோ அதனால தான் நம்ம வருஷம் டேட்டெல்லாம் நம்ம அடிக்கடி கேட்குறது. இப்போ பார்த்தா 2004ஓட டான்பிட் ஆக்ட் அண்ட் அகெயின். ஸோ இந்த மாதிரி டான்பிட் ஆக்ட் வந்து வருஷம் வந்து ஏதாவது ஒன்று புதுசாக அமெண்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அது ஓவர் ரைட் ஆகிக்கிட்டே இருக்கும். அந்த லா இருக்கா இல்லையா, ரிப்பல் பண்ணிட்டாங்களா, ரிமூவ் பண்ணிட்டாங்களா அப்படிங்கிறதுலாம் இருக்குது. ஸோ முட்டாண்டிஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, வித் த நெசசரி சேஞ்சஸ் ஹேவிங் பீன் மேட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆக்ட் நம்ம படிக்கும் போது ஃபைனலில் செக்ஷனில் கொடுத்துருப்பாங்க. அது ஒரு மேக்ஸிம் கொடுத்துருப்பாங்க. அதாவது இங்கே பாருங்கள், லைக் mutandis apply to a person referred in section 3 of the act கொடுத்துருக்காங்களா, இது செக்ஷன் 12ல் சொல்லிப்பாங்க. ஸோ அதோட மீனிங் தான் வந்து நான் விஷுவலைசேஷன் கொடுத்துருக்கேன். இது ஒரு மேக்ஸிம். சரிங்களா? வித் நெசசரி சேஞ்சஸ் ஹேவிங் பீன் மேட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு ப்ராஹிபிஷன்ஸ் ஆஃப் சார்ஜிங் எக்ஸாபிஷன் இன்ட்ரெஸ்ட் ஆக்ட் 2003 வந்து நம்ம எழுதக்கூடிய ஏபிபி கிரேடு 2ல் பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு ஒன் ஆஃப் த சப்ஜெக்டில் ஒரு மைனர் ஆக்டில் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஆக்ட்ஸ் எல்லாமே நிறையா இருக்குது. ஸோ இந்த ஆக்ட் வந்து மல்டிபிள் பிளேசஸில் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதே பார்த்திங்கன்னா அப்படின்னா இந்த சொல்லியிருக்கேன்ல தமிழ்நாடு ப்ரோஹிபிஷன் சார்ஜிங் எக்ஸாபிஷன் ஆக்டில் இந்தியன் கானூனில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய கேசஸ் வந்து கான்ட்ரவென்ட் பண்ணி வந்திருக்கும். லைக் அவங்களுக்கு பெனால்ட்டிஸும் சொல்லியிருப்பாங்க, அவங்களுக்கு ஆர்டர்ஸும் வந்திருக்கும், ஜட்ஜ்மெண்ட்ஸ். இது வந்து கேரளா. ஸோ இப்போ உங்களுக்கு எல்லாமே காமிச்சிட்டேன், 3த்தையுமே உங்களுக்கு காமிக்கிட்டேன். ஸோ இந்த மாதிரி தான் வந்து இந்த மாதிரி தமிழ்நாடு அதீத வட்டி வசூல் தடை சட்டம் 2003ஓட முழுமையான ஒரு விஷயத்தை உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் வந்து நீங்கள் போலீஸார் கிட்ட வந்து இந்த மாதிரி மணி நேர வட்டியாகவோ, கந்து வட்டியாகவோ, மீட்டர் வட்டியாகவோ மற்றும் தண்டால் போன்ற அதாவது ஆடம்பரமான பெயர்களில் தினமும் வட்டி மற்றும் அபராத வட்டி வசூலிக்கும் வட்டிக்காரர்களுக்கு எதிரான புகார்களை கருத்தில் எடுக்க அதிகாரம் கொடுக்கப்பட்டுள்ளது. யாருக்கு? இந்த அவசர சட்டத்தின் கீழ் போலீஸாருக்கு இந்த பர்டிகுலர் அதிகாரம் கொடுக்கப்பட்டுள்ளது. ஸோ நீங்கள் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். ஸோ வருடத்திற்கு 18% மேல் கந்து வட்டி வசூலிக்கப்படுபவர்கள் மீது தடை. அதிகபட்ச தண்டனையாக 3 ஆண்டுகள் கடுங்காவல் சிறை மற்றும் 30,000 அபராதம் பரிந்துரைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சட்டத்தில் வலியுறுத்துகிறாங்க. ஸோ இந்த சட்டம் எதனால் வந்ததுன்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காங்க பாருங்கள். அதாவது தமிழகத்தில் 2003 கந்து வட்டி தடை சட்டம் கொண்டு வரப்பட்டது. எதனால்? கடன் கொடுத்தவர்கள் கடனை திரும்ப வசூலிக்க ஆட்களை கொண்டு அப்பாவிகள் மீது நடத்தப்படும் கராரான கீழ்த்தர நடவடிக்கையால் ஏராளமானோர் தற்கொலை செய்து கொண்டனர். இது போன்ற நிலையை தடுக்கவே இந்த சட்டம் கொண்டு வரப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இது எப்போ கொண்டு வரப்படுது? இது ஜூன் மாதம் 9ஆம் தேதி அமலுக்கு வந்த சட்டம். சரிங்களா? ஸோ இது பர்டிகுலர்லி இந்த சட்டம் வந்து அதீத வட்டி வசூலிப்பதை தடை செய்வதற்காக 2003ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 14ஆம் தேதி ஆளுநர், அதாவதுனா கவர்னர் அங்கீகரித்து அவங்க வந்து வெளியிட்டப்பட்ட சட்டம் இது. ஸோ இந்த மாதிரி ரொம்ப மோசமான நிலைமையை வந்து கட்டுப்படுத்துவதற்காக வந்த சட்டம் இது. ஸோ இன்றைக்கி நம்ம ரொம்ப முக்கியமான ஒரு சட்டத்தை பார்த்துருக்கோம். ஏன்னா இந்த வட்டினால் நிறைய உயிர்கள் வந்து போயிருக்கு, அப்பாவிகள் இறந்துருக்காங்க.
லைக் முக்கியமாக திருமணங்கள் நேரங்களில் படிப்பு செலவுக்காக அண்ட் வந்து பார்த்திங்கன்னா வேலை வாங்கி கொடுக்கணுங்கும் போது என்ன பண்ணாங்கன்னா எப்படியாவது வேலை கிடச்சிருமோ நினச்சி அதீத வட்டி வாங்குவாங்க. அதுவே உங்களுக்கு பிரச்சனையில் முடிஞ்சிடும். ஸோ இந்த மாதிரி வட்டி வாங்கி எதையுமே செய்யாதீங்க. ரொம்ப சிம்பிள் லைஃப்பை லீட் பண்ணுங்கள், சந்தோஷமாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பர்டிகுலர் பதிவை நிறைவேற்றிக்கிறேன். நன்றி, வணக்கம்.